next imperfection in solids. Imperfection in solid, I mean crystalline solids. Okay, according to the law of nature படி nothing is perfect. பர்ஃபெக்ட்னு எதுவுமே கிடையாது. ஸோ கிறிஸ்டல் நீட் நாட் பி பர்ஃபெக்ட். இப்போ அதேமாரி கிறிஸ்டல்னு கிடையாது நாட் டு பி பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு லா ஆஃப் நேச்சர் படி நத்திங் இஸ் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்டுங்கிற எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் ஏதோ ஒரு பர்ஃபெக்ட் இல்லாமல் தான் இருக்குது எதாக இருந்தாலுமே. ஸோ அதுமாரி கிறிஸ்டலும் நீட் நாட் பி பர்ஃபெக்ட். ஓகே, they always found to have some defects in arrangement of the constituent particles. So they always found to have some defects in the arrangement of the constituent particles. I means the crystal அந்த லேட்டிஸ் பாயிண்ட் ரவுண்டாக ஸ்பியர் ரவுண்ட் பண்ணி ட்ரா பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் கண்டிப்பாக அரேஞ்ச்மெண்ட்டில் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், ஏதோ சம் டிஃபெக்ட் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. they always found to have some defects in arrangement of the constituent particle. This defect affect the physical and chemical properties of crystalline solid. இந்த டிஃபெக்ட்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அதாவது பர்ஃபெக்ட் இல்லை இம்பர்ஃபெக்ட்னு சொல்லக்கூடியதான் டிஃபெக்ட். ஓகே, பர்ஃபெக்டாக இல்லாமல் இம்பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியதான் டிஃபெக்ட்னு சொல்கிறோம். அப்போ ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டன்ட் பார்ட்டிகல்ஸில் என்ன செய்யுது, டிஃபெக்டை ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஃபெக்ட் வந்து அந்த சாலிட் கிறிஸ்டல் சாலிடோடைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடியது. திஸ் டிஃபெக்ட் அஃபெக்ட் தி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அண்ட் ஆல்சோ பிளே இன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் வேரியஸ் ப்ராசஸில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. வேரியஸ் ப்ராசஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ஆக்ட் பண்ணுது. ஓகே, வாட் இஸ் இன் டிஃபெக்ட் மீன்ஸ் தட் நம்ம ஒரு கிறிஸ்டல் பார்த்துருப்போம். அதில் கிறிஸ்டலில் லேட்டிஸ் ரவுண்டாக ஸ்பியர் இருக்கும். ஓகே, கிறிஸ்டலில் லேட்டிஸ் ஸ்பியராக இருக்கும். ஸோ அதில் வாட் இஸ் இங்கே பாருங்கள், லிசன், இதான் ஒரு கிறிஸ்டல். அந்த கிறிஸ்டலில் இந்த ரவுண்டாக இருக்கும் ஸ்பியர். இது வந்து அந்த 3 டைமென்ஷனில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, 3 டைமென்ஷனில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பர்ஃபெக்ட் கிறிஸ்டல். ஸோ வாட் இஸ் மை டிஃபெக்ட் மீன்ஸ் எனி ஒன் ஆஃப் தி லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் ஆர் மிஸ்ஸிங் ஆர் ஒன் லேட்டிஸ் பாயிண்ட்டுக்கு அனதர் லேட்டிஸ் பாயிண்ட் ஆர் டிஸ்பிளேஸ் பை அனதர் லேட்டிஸ் பாயிண்ட். ஸோ இதுமாரி இருக்கக்கூடிய தான் இம்பர்ஃபெக்ட் சொல்லக்கூடியது. ஐ மீன்ஸ் டிஃபெக்ட் டேக்கர் ஆகும். எப்போ டிஃபெக்ட் ஆகும், அந்த பர்ஃபெக்டாக 3 டைமென்ஷன் எல்லா த்ரூ அவுட் தி கிறிஸ்டல் ஃபுல்லாக கரெக்டாக சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து பர்ஃபெக்ட் கிறிஸ்டல்னு அர்த்தம். ஸோ அப்போ ஒரு இடத்துல ஒரு லேட்டிஸ் பாயிண்ட் மிஸ் ஆகிட்டாலோ, இல்லை ஒரு லேட்டிஸ் பாயிண்ட் போல் வேறு அனதர் லேட்டிஸ் பாயிண்ட் ஆக்குப்பை முடிந்தாலோ, ஸோ அதுமாரி டிஃபெக்ட் தான். அதனால தான் டிஃபெக்ட் டேக்கர் ஆகுது. ஸோ அந்த டிஃபெக்டை வச்சு என்ன செய்யலாம், ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்ண முடியும். அந்த கிறிஸ்டலுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மெஷர் பண்ண முடியும். ஸோ அண்டு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் வந்து வேரியஸ் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராசஸ் கால்டு டாப்பிங் லீட்ஸ் டு தி கிறிஸ்டல். ஓகே, இம்பர்ஃபெக்ஷன்ஸ் அதை டாப் பண்ணுறதுல நமக்கு அந்த இம்பர்ஃபெக்ஷன் மீன்ஸ் பர்ஃபெக்ஷன்லேருந்து டீவியேஷன் இருக்கக்கூடியது. இட் இன்க்ரீசஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் செமிகண்டக்டர் மெட்டீரியல் such as silicon. ஸோ இதனால் என்ன செய்யுது, இட் இன்க்ரீசஸ். இதுமாரி டாப்பிங் பண்ணுறப்ப நமக்கு தெரியும், ஆல்ரெடி எங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, சிலிக்கான் கிறிஸ்டலில் வந்து ஒரு அல்லது போரானையோ அல்லது ஆர்சனிக்கோ ஆட் பண்ணும்பொழுது என்ன ஆட் பண்ணுது, அதோடைய கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சிலிக்கானுங்கிற ஒரு கிறிஸ்டல் அல்லது ஜெர்மனிங்கிற கிறிஸ்டல் நீ ஃபிசிக்ஸில் படிச்சிருப்ப, N டைப் செமிகண்டக்டர், B டைப் செமிகண்டக்டர் படிச்சிருப்ப. ஸோ அது பர்ஃபெக்ட் கிறிஸ்டலாக இருக்கும். அந்த சிலிக்கானுக்கு பதிலாக ஒரு போரான் ஆட் பண்ணுறப்பையோ அல்லது ஒரு ஆர்சனிக் ஆட் பண்ணுறப்போ அதோடைய கிறிஸ்டல்லேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி ஸோ அதோட கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். electrical conductivity increase ஆகுது. செமிகண்டக்டர் லைக் தட், செமிகண்டக்டர் மீன்ஸ் தட் செமிகண்டக்டர் லைக் தட் சிலிக்கான் அண்டு ஜெர்மனியம். ஸோ இதுமாதிரி எடுத்துக்கலாம். சிலிக்கான் கிறிஸ்டல் அப்படின்னா லைக் தட் சிலிக்கான் சரௌண்டட் பை இப்படி தான் இருக்கும். சிலிக்கான் 4 பாண்ட் இருக்கும். இதுமாதிரி சிலிக்கான் பாண்ட் ஆகிருக்கும். ரெகுலராக அப்படி பாண்ட் ஆகிட்டே போய்ட்டுருக்கும். ஸோ ஒரு சிலிக்கான் இஸ் பாண்ட் போய் 4 நெய்பர் சிலிக்கான் ஆட்டம் பாண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஒரு சிலிக்கானுக்கு பதிலாக ஒரு போரான் ஆட் பண்ணுறோம். போரானுங்கிற ட்ரை வேலண்ட், அது 3ஆல் தான் பாண்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு எம்டி ஹோல் கிரியேட் ஆகும். ஸோ அந்த எம்டி ஹோல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி பாசிட்டிவ் ஹோல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு ஆர்சனிக் ஆட் பண்ணும்போது ஆர்சனிக்ஸ் பெண்டா வேலன்சி அது 5 கூட பாண்ட் பண்ணும், ஆனால் 4 கூட தான் பாண்ட் ஆகிருக்கும். இது ரிமைனிங் ஒரு அட்டான் ஃப்ரீ ஆகிருக்கும். ஸோ அது கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சிலிக்கான் கிறிஸ்டலில் ஒரு சிலிக்கானுக்கு பதிலாக ஒரு ஆர்சனிக் ஆட் பண்ணுறோம்.
ரிமைனிங்லாம் சிலிக்கான் தான் இருக்கும். ஒரு ஆர்சனிக் வந்து பாண்ட் வந்து 5 கூட பாண்ட் பண்ண முடியும். ஆனால் எத்தனை இருக்கிற 7/4 தான் இருக்கும். 4 தான் பண்ணும். ஸோ அதனால் கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்தமாரி ரீசனால தான் ஸோ என்னது கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. டோப் பண்ணுறப்ப மீன்ஸ் ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்டலில் டோப்பிங்னா இன்சர்ட் பண்ணுறப்ப ஒரு இதுக்கு பிறகு டோப் பண்ணுறப்ப ஸோ இப்போ கிறிஸ்டல் இம்பர்ஃபெக்ஷனாக மாறுது. ஸோ அதனால் இட் இஸ் இன்க்ரீஸ் தி கண்டக்டிவிட்டி of semiconductors materials such as silicon. So the ability of ferromagnetic materials such as iron, nickel to be magnetized, demagnetized depends upon the presence of imperfection. இம்பர்ஃபெக்ஷன் மீன்ஸ் தட் பர்ஃபெக்டாக இல்லாமல் ஸோ அதுக்கு பதிலாக வேறு ஏதோ இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணாலோ இல்லை ஒரு கிறிஸ்டல் அந்த கூட லேடிஸ் மிஸ் ஆகிட்டு வேறு அனதர் ஆட் இருந்தாலோ ஸோ இம்பர்ஃபெக்ஷன் இருக்கிறனால தான் ஸோ என்னது மேக்னட்டிஸ் ஆகுது, டிமேக்னட்டிஸ் ஆகுது. ஸோ இந்த பேராமேக்னட்டிஸோடைய சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய அயன் அண்ட் நிக்கல்ஸ் வந்து டு பி மேக்னட்டிஸ்டு ஆர் டிமேக்னட்டிஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன். இந்த இம்பர்ஃபெக்ஷன் அப்படி மீன்ஸ் அட் பர்ஃபெக்ஷன்லேருந்து டிவியேட் ஆகுது, டிஃபெக்ட்னு சொல்லக்கூடியது. ஸோ இதனால தான் இந்த மேக்னட்டிஸ் ஆகுது அண்டு டிமேக்னட்டிஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, டிமேக்னட்டிஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம கிறிஸ்டல் டிஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் கிளாஸிஃபைடு கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸ் மீன்ஸ் அட் கிறிஸ்டல் இம்பர்ஃபெக்ஷன் ஆர் கிளாஸிஃபைடு இன்டு ஃபாலோவிங் டைப்ஸ்: பாயிண்ட் டிஃபெக்ட்டு, லைன் டிஃபெக்ட்டு, இண்டஸ்ட்ரியல் டிஃபெக்ட்ஸு, வால்யூம் டிஃபெக்ட்ஸு. ஓகே, நம்ம லெசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்லி இந்த போர்ஷனில் வந்து பாயிண்ட் டிஃபெக்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ், த டிஃபெக்ட்ஸ் மீன்ஸ் அட் இம்பர்ஃபெக்ஷன். ஓகே, இம்பர்ஃபெக்ஷன். ஓகே, அதில் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் அண்ட் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட், இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட்னு 3 டைப்ஸாக இருக்குது. ஓகே, பாயிண்ட் டிஃபெக்ட் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 3 டைப்ஸ். ஸ்டாக்கியோமெட்ரி அப்படின்னா கரெக்டாக குவான்டிட்டி டிபெண்ட் பண்ணி சொல்லக்கூடிய அதாவது அளவு, நம்பர் ஆஃப் கேட்டகரி. நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் குவான்டிட்டிஸ். இம்ப்யூரிட்டிஸ் டிஃபெக்ட், இம்ப்யூரிட்டினா மாஸ் சொல்லக்கூடியது. ஓகே, அதே ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ்னு 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று ஸ்காட்கி டிஃபெக்ட் அல்லது பாயிண்ட் டிஃபெக்ட். இது ஸ்காட்கி டிஃபெக்ட் அண்ட் ஃப்ரங்கல் டிஃபெக்ட். ஸ்காட்கி டிஃபெக்ட் அண்ட் ஃப்ரங்கல் டிஃபெக்ட் இது ரெண்டையும் 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, ஸ்காட்கி அண்ட் ஃப்ரங்கல் டிஃபெக்ட். ஸோ நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் டிஃபிஷியன்ஸ் டிஃபெக்ட். ஸோ இது நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட். நான் ஸ்டாக்கியோமெட்ரிக்னா எக்ஸஸாக இருக்கணும் இல்லை டிஃபிஷியன்ஸ் குறைவாக இருக்கணும். இங்கே வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸ்டாக்கியோமெட்ரிக்கு கேட்டையன் அயன் சேமாக இருக்கணும், கேட்டையன் அயன் ஈக்குவலாக இருக்கணும். தட் இஸ் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட். ஸோ இது நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் எக்ஸஸாக இருந்தால் இருக்குது, இது டிஃபிஷியன்ஸ் குறைபாடாக இருக்குது. ஸோ இம்ப்யூரிட்டிஸ்ங்கிற மாஸ் டிஃபெக்ட். ஸோ 3 டைப்ஸ் ஆகல. வாட் இஸ் பாயிண்ட் டிஃபெக்ட் அப்படின்னு கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, பாயிண்ட் டிஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன செய்கிறோம், ஏ ப்ராசஸ் கால் டோப்பிங் லீட்ஸ் ஆஃப் கிறிஸ்டல். அதாவது பர்ஃபெக்ட்லேருந்து மாறி இருந்துச்சுன்னா அது பேர் இந்த இம்பர்ஃபெக்ஷன் சொல்லக்கூடியது. ஸோ திஸ் டிஃபெக்ட் அஃபெக்ட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாலிட். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிங்கிறது மெல்ட்டிங் பாயிண்ட், கண்டக்டிவிட்டி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. ஸோ பாயிண்ட் டிஃபெக்ட் கேட்டதோட கிளாஸிஃபிகேஷனை 3 மார்க்கில் எழுதிங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஸ்காட்கி அண்டு ஃப்ரங்கல் டிஃபெக்ட் பார்க்கலாம்.